அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூழ்நிலையியல் கோட்பாடுகள் பாடத்துல பிரிடேஷன் கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை பிரிடேஷன் அப்படிங்கிறது ரெண்டு சிற்றினங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய எதிர்மறை இடைச்செயல். கொன்று உண்ணும் வாழ்க்கை முறைனா என்ன? ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை அடிச்சு கொண்டு சாப்பிட்றது, உணவுக்காக ஒரு உயிரினத்தை அடிச்சு கொண்டு சாப்பிட்றது தான் பிரிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல கொல்லும் உயிரினங்களை என்ன சொல்றோம்? கொன்று உண்ணிகள், பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். கொல்லப்பட்ட உயிரினங்களை இறை உயிரிகள், பிரே அப்படின்னு சொல்றோம். இதுல யாரு பயன்பெறா? கொல்லும் உயிரினம். ஏன்னா அதுக்கு உணவு கிடைக்குது இல்லையா? இப்ப கொல்லும் உயிரினம் இங்க பயனடைகிறது, கொல்லப்பட்ட உயிரினம் பாதிக்கப்படுகிறது, உயிரை விட்டுறது இல்லையா, அதனால அது பாதிக்கப்படுகிறது. இப்படி ஒன்று நன்மை அடைகிறது, இன்னொன்னு பாதிக்கப்படுது. அதனாலதான் இதை எதிர்மறை இடைச்செயல் அப்படின்னு சொல்றோம். எதை கொல்லும் உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம்? இப்போ கொல்லும் உயிரினத்துக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? சிங்கம், புலி, சிறுத்தை அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சிங்கம், புலி, சிறுத்தை தான் கொல்லும் உயிரினங்களா? இது மட்டும்தான் பிரிடேட்டராக இருக்கா அப்படின்னா கிடையாது. சாதுவான உயிரினங்கள் கூட பிரிடேட்டராக இருக்குது. ஏன் தாவரங்கள் கூட பிரிடேட்டராக இருக்குது எப்படின்னு பார்க்கலாம். பல தாவர உண்ணிகள், ஹெர்பிவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஆடு மாடு இது எல்லாமே கூட பிரிடேட்டர் தான். எப்படி? தாவரங்களோட இளம் தளிர்களை சாப்பிடுது, சிறு செடிகள் அப்படியே வேரோட பிடுங்கி சாப்பிட்றது, தாவரங்களும் உயிரினங்கள் தானே. அப்போ தாவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாவர உண்ணிகள் பிரிடேட்டராக இருக்குது. அது மட்டும் கிடையாது, பழங்கள் மற்றும் விதைகளை சாப்பிடக்கூடிய பறவைகள், தாவர சாற்றினை உண்டு வாழக்கூடிய பூச்சிகள், இதை எல்லாமே நம்ம பிரிடேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாவர சாற்றை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய பூச்சிகளை பார்த்தீங்கன்னா செடியிலிருந்து அந்த சாரெல்லாம் உறிஞ்சி செடிகளே சாகடிச்சிரும். அதை என்ன சொல்கிறோம்னா ஃபைட்டோஃபேகஸ், அந்த பூச்சிகளை ஃபைட்டோஃபேகஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தாவரங்களும் பிரிடேட்டராக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எந்த தாவரங்கள்? பூச்சி உண்ணும் தாவரங்கள், இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம்? ட்ரெசீரா, சூரிய பனித்துளி தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். சன்டியூ பிளான்ஸ். இது பார்க்கறக்கு அதோட இலைகளில் இருக்கிற சுரப்பிகளில் இருக்கக்கூடிய திரவங்கள் பனித்துளி மாதிரி மின்னும். அதில் ஈர்க்கப்பட்டு பூச்சிகள் வரும்போது அப்படியே லபக்குன்னு அந்த தாவரம் பூச்சியை பிடிச்சு சாப்பிட்றோம். அடுத்து நெப்பந்தஸ், குடுவை தாவரம், பிக்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் பூச்சி உண்ணும் தாவரங்கள் தான். அந்த இலைப்பகுதி குடுவையாக மாற்றமடைந்து பூச்சிகளை பிடிக்க எதுவாக இருக்குது. டயோனியா, வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம், வீனஸ் ஃப்ளைட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செடி பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் இப்படி விரிஞ்சிட்டு இருக்கும், அதில் உணர் நரம்புகள்லாம் இருக்கும். பூச்சிகள் அதில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலை முடி பூச்சியை பிடிச்சிக்கும். யூட்ரிகுலேரியா, பைத்தாவரம், பிளாடர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரசீனியா, இது எல்லாமே பூச்சி உண்ணும் தாவரங்கள். எதுக்காக பூச்சியை பிடிச்சு சாப்பிடுது? அது நைட்ரஜன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக. அந்த பூச்சியிலிருந்து நைட்ரஜன் சத்து அது எடுத்துக்குது. இந்த மாதிரி தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் பிரிடேட்டராக இருக்கு. பிரிடேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி சூழ்நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் மட்டத்தில் ஒரு ஊட்டமட்டத்தில இருந்து அடுத்தடுத்த ஊட்டமட்டத்துக்கு ஆற்றல் கடத்தப்படுறதுக்கு இந்த பிரிடேஷன் நிகழ்ச்சி தான் காரணமா இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா முதல் ஆற்றல் மட்டத்தில் யார் இருப்பா? தாவரங்கள், ப்ரொடியூசர்ஸ். தாவரங்கள் தானே உணவை தயாரிச்சு, ஒளிச்சேர்க்கை மூலமா உணவை தயாரிச்சு உற்பத்தியாளர்களா இருக்கிறாங்க. அதை சாப்பிடக்கூடியவங்க இரண்டாவது ஊட்டமட்டத்தில் இருப்பாங்க. தாவர உண்ணிகள், பூச்சி, புழு, ஆடு மாடு இதெல்லாம் இரண்டாவது ஊட்டமட்டத்தில் இருப்பாங்க. அதை சாப்பிடக்கூடியவங்க பிரைமரி கார்னிவர்ஸ், மூன்றாவது ஊட்டமட்டம். செகண்டரி கார்னிவர்ஸ் நாலாவது. அனைத்துண்ணிகள் இது அஞ்சாவது ஊட்டமட்டத்தில். இந்த மாதிரி ஆற்றலானது ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்தடுத்த ஊட்டமட்டங்களுக்கு கடத்தப்படணும் அப்படின்னா அங்கே பிரிடேஷன் அவசியம். இந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய தவளைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊட்டமட்டத்தில் இருக்குது. இப்படி ஆற்றலானது ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்தடுத்த ஊட்டமட்டத்துக்கு கடத்தப்படணும் அப்படின்னா பிரிடேஷன் அவசியம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினமே பிரிடேட்டராகவும் இருக்குது, பிரேயாகவும் இருக்குது. இப்போ இந்த பூச்சிகள் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பிரிடேட்டர், அதே தவளையை பொறுத்த வரைக்கும் என்னது? இரையாகுது, பிரே இருக்கு. இந்த மாதிரி ஆற்றலானது ஒரு ஊட்டமட்டத்திலிருந்து அடுத்த ஊட்டமட்டத்துக்கு கடத்தணும் அப்படின்னு சொன்னா அங்க பிரிடேஷன் அவசியம். அது மட்டும் இல்ல, கொல்லும் உயிரினங்கள் பிரிடேட்டர் இறை உயிரியோட எண்ணிக்கையை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது, கட்டுக்குள்ள வச்சிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த படத்தை பாருங்க. தாவரங்களை சாப்பிடக்கூடியது யாரு? இந்த பூச்சிகள்லாம் தாவரங்களை சாப்பிடுது. அந்த பூச்சிகளை கண்ட்ரோலை வச்சிருக்கணும்னா அதை சாப்பிடக்கூடிய பிரிடேட்டர்ஸ் வேணும். இப்போ இந்த பிரிடேட்டர்ஸ் எல்லாம் பூச்சி புழுக்களை எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கோம், கட்டுக்குள்ளே வச்சுக்கோம். அப்படி சப்போஸ் இந்த பிரிடேட்டர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த பூச்சி புழுக்கள்லாம் என்ன ஆயிரும்? அளவில் அதிகரித்து தாவரங்களை ஃபுல்லாக சாப்பிட்டு அழிச்சிரும், தாவரங்களே இல்லாமல் பண்ணிடும். அப்படி இல்லாமல் ஒன்னொன்னும் கண்ட்ரோலில் இருந்தால் தான் அனைத்து உயிரினங்களுமே அங்கே சர்வைவ் ஆக முடியும். இப்படி ஒவ்வொரு பிரிடேட்டரும் தனக்கு கீழே இருக்கிற பிரேயோட எண்ணிக்கையை கண்ட்ரோலில் வச்சுக்குது. அதனால உயிரினங்களோட பன்முகத்தன்மை, ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி அங்கே பராமரிக்கப்படுகிறது. கொல்லும் உயிரினங்கள் அதிக அளவில் இருந்தாலோ அல்லது
இறை உயிரினங்கள் அதிக எண்ணிக்கையில இருந்தது அப்படின்னு சொன்னா அங்க சூழ்நிலையில சமநிலையின்மை ஏற்படுகிறது. அயல்நாட்டு இனங்கள் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ், அந்த எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ்க்கும் பிரிடேஷனுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன? அயல்நாட்டு இனங்கள், ஒரு நாட்டுல இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரங்கள் விலங்குகளை தான் நம்ம அயல்நாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாட்டுல அதுக்கு எதிரிகளே இருக்காது. அதனால என்ன ஆயிரும்? அதை கட்டுக்கடங்காம அப்படியே வளர ஆரம்பிச்சிரும், பரவ ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு இங்க நடக்குது. சில அயல்நாட்டு இனங்கள் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை ஒரு பகுதியில் அறிமுகப்படுத்தும் போது அந்த நிலத்துல இயற்கையா வேட்டையாடுபவர்கள், அதாவது அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரங்களுக்கு எதிரிகளே கிடையாது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அது வேகமா பரவ ஆரம்பிச்சிருது, நன்கு வேகமாக ஆக்கிரமிக்க தொடங்கிருது. அதனால இயற்கையிலேயே அங்கு வளரக்கூடிய உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஆஸ்திரேலியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரிக்லி பியர் கேக்டஸ் சப்பாத்தி கல்லி தாவரங்களை சொல்லலாம். இது என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 1920 இந்த சப்பாத்தி கல்லி பிரிக்லி பியர்ஸ் தாவரத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அங்க அந்த நாட்டுல இதுக்கு எதிரிகளே கிடையாது, இதை சாப்பிடக்கூடிய பூச்சிகளோ புழுக்களோ எதுவுமே கிடையாது. அப்ப என்ன ஆகுது? அந்த சப்பாத்தி கல்லி செடி மில்லியன் கணக்கான ஹெக்டேர் பரப்பளவுல வேகமா பரவ ஆரம்பிச்சிருது. பரவி அந்த நாட்டுல பெரிய அழிவை ஏற்படுத்துது. எந்த செடியுமே வளர முடியல. அதை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ முறைகளை வெட்டி வெட்டி சாய்க்கிறாங்க, அது மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. தீய வச்சு கொளுத்துறாங்க, வளருது. அப்ப எப்படிதான் அழிக்கிறது? அதை சாப்பிடக்கூடிய பிரிடேட்டர் யாராவது இருக்காங்களா? இயற்கையா அதனுடைய வாழ்விடங்கள் இருக்கும் இல்லையா? இதோட எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா, இதை சாப்பிடக்கூடிய ஒரு மாத்து, அந்துப்பூச்சி. அந்த அந்துப்பூச்சியை கேக்டஸ் ஃபீடிங் பிரிடேட்டர்ஸ், அந்த அந்துப்பூச்சியை அந்த இயற்கையான வாழ்விடங்கள்ல இருந்து கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது என்ன பண்ணுது? அந்த சப்பாத்தி களி செடி மேல தன்னோட முட்டையை ஏற்றும், அதுல இருந்து வரக்கூடிய லார்வாக்கள், அந்த புழுக்கள் அந்த சப்பாத்தி களி செடியை சாப்பிட்டு அந்த தாவரங்களை அழிச்சிரும். இப்படிதான் ஆஸ்திரேலியாவில் சப்பாத்தி களி செடியை கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. இந்த மாதிரி நேச்சுரல் பிரிடேட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விளைவுகள் அங்க ஏற்படும். அடுத்து பாருங்க, வேட்டையாடும் உயிரினங்கள், அதாவது பிரிடேட்டர், இறை இனங்களுக்கிடையேயான பிரே இருக்கு இல்லையா, இறை இனங்களுக்கு இடையேயான போட்டியோட தீவிரத்தை குறைச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இறை இனங்கள் அப்படிங்கிறது ஆடு மாடு இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன். சிறுத்தை புலியெல்லாம் பிரிடேட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த சிறுத்தை புலியெல்லாம் என்ன பண்ணுது? ஆடு மாடுகளோட, முயல் மான் இதோட எண்ணிக்கையை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். சப்போஸ் அந்த பிரிடேட்டரே இல்லை, சிங்கம் சிறுத்தையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஆடு மாடு மான் முயல் இதெல்லாம் எண்ணிக்கை என்ன ஆயிரும்? கட்டுக்கடங்காம அதிகமாயிரும். அப்போ அதுகளுக்கு இடையில என்ன ஆகும்? அது எல்லாத்துக்குமே ஒரே தேவை, புற்கள் இலைகள் தான். அப்போ அங்கே உணவுக்காக போட்டி ஏற்பட்டு அந்த இனங்கள் அழிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குழுமத்தில், கம்யூனிட்டியில் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரிடேஷன் முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர மீன். அந்த நட்சத்திர மீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பசிபிக் கடற்கரையில் பாறைகளுக்கு இடைப்பட்ட சமூகங்கள்ல, பாறைகளுக்கு இடைப்பட்ட அந்த கம்யூனிட்டியில அதிகமா இருக்கு. அது அங்க ஒரு மெயின் பிரிடேட்டரா இருக்கு, வேட்டையாடக்கூடிய உயிரினங்களா இருக்கு. அது யாரை வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டிபிரேட்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற இன்வெர்டிபிரேட்ஸ், நத்தை, பெர்னக்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, சிப்பிகள், இதையெல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். இப்ப என்ன பண்றாங்க? அந்த பிரிடேட்டர்ஸ், அந்த நட்சத்திர மீனை அந்த பகுதியில இருந்து எடுத்துடுறாங்க. ஒரு ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எல்லா நட்சத்திர மீனையும் எடுத்துடுறாங்க. இப்ப அந்த பிரிடேட்டர் இல்லை. அதனால என்ன ஆகுது? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் எண்ணிக்கையில எக்கச்சக்கமா அதிகமாகி அதுக்கு இடையில அப்படியே உணவுக்காக அங்க போட்டி ஏற்பட்டு ஒரு வருஷத்திலேயே 10க்கும் மேற்பட்ட முதுகெலும்பில்லாத இனங்கள், அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ், அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுது. அப்படி அழியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரிடேட்டர் இருந்திருக்கணும். பிரிடேட்டர் இருந்திருந்தா அதெல்லாம் கட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கும். இப்ப அந்த பிரிடேட்டர் இல்லாததுனால அந்த பிரேயோட எண்ணிக்கை அதிகமாகி அங்க அழிவு ஏற்படுது. ஒண்ணுக்கொண்ணு போட்டியாகி உணவு பற்றாக்குறையினால அந்த இனங்கள் அழிஞ்சு போயிடுது. பிரிடேட்டர் ப்ரூடென்ட்டாகவும் இருக்கு. அதாவது வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் அனைத்து உயிரினங்களையும் வேட்டையாடி அழிச்சிடாது. தனக்கு கீழே இறை உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த இறை உயிரினங்களோட எண்ணிக்கையை எப்பவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா எதிர்கால தேவைக்காக தொடர்ந்ததுக்கு உணவு வேணும் இல்லையா. ஒரே அடியாக எல்லாத்தையும் அழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தது அதுக்கு உணவு இல்லாம போயிடும். அதனால தனக்கு கீழே இருக்கிற என்னென்ன இறை உயிரிகள் இருக்கோ அந்த இறை உயிரிகளோட எண்ணிக்கையை அளவை ஒரு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க, பிரிடேட்டர் ப்ரூடென்ட். வேட்டையாடும் உயிரினங்கள் எதிர்கால தேவைக்காக அந்த இறை உயிரினங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கும். முழுசா வேட்டையாடி அழிச்சிடாது. இப்போ இந்த மாதிரி பிரிடேஷன்ல பிரிடேட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக, அந்த வேட்டையாடி அழிக்கக்கூடிய உயிரினங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தாவரங்களும் விலங்குகளும் சில டெக்னிக் வச்சிருக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு. என்னென்ன டெக்னிக் பாருங்க.
தற்காப்பு முறைகள், அதுதான் என்ன சொல்றோம், தற்காப்பு நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் உருமறைப்பு. எதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாதானே வந்து அழிப்பான், அவங்ககிட்ட இருந்து தெரியாம உருவத்தை மறைச்சுக்கிறது. எப்படி மறைச்சுக்குது? சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்திக்குது. இப்ப இந்த படத்தை பாருங்க, இதுல ஒரு தவளை இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த தவளை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அந்த சுத்தி என்ன மாதிரியான இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறத்துல அந்த தவளை அமைஞ்சிருக்கு. இந்த மரத்துல பாருங்க, ஒரு இலை தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? இது இலை கிடையாது, ஒரு பூச்சி. பார்க்கறக்கு இலை மாறி மாறி அந்த மரத்துல இருக்கு. அப்ப இந்த மாதிரி உருவத்தை மறைச்சு மாத்திக்கிறத நம்ம கேமோஃப்ளாஜ்டு அப்படின்னு சொல்றோம். இப்படி பூச்சிகளும் தவளைகளும் வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள்ட்ட இருந்து எளிதில் தப்பிச்சுக்கிறதுக்காக தன்னோட உருவத்தை மறைச்சு வச்சுக்குது. தாவரங்கள் என்ன செய்யுது? தாவரங்கள்ட்ட இது மாதிரியான தற்காப்பு முறைகள் இருக்கு. தன்னுடைய உருவத்திலையும் அல்லது சில வேதிப்பொருட்களை, ரசாயன பொருட்களை சுரந்தும் அது தன்னை பாதுகாத்துக்குது. உருவத்துல எப்படி? முட்களை உருவாக்குது. இப்ப இங்க பாருங்க, அகேஷியா கருவேல மரம், கருவேல மரத்துல நல்ல முள் இப்படி நீட்டிட்டு இருக்கும். இந்த முள் இருக்கிறதுனால அதை எந்த ஹெர்பிவர்ஸும் போய் மேயாது. அதே போல போகன்வில்லா காகித பூச்செடி, நீங்க காகித பூச்செடி போய் இப்படி பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? முள்ளு குத்திடும். இந்த மாதிரி முட்கள் இருக்கு இல்லையா? இப்படி முட்கள் இருக்கிறது இந்த தாவரங்களுக்கு தாவர உண்ணிகள்கிட்ட இருந்து பாதுகாப்பை தருது. சப்பாத்தி கல்லி, சப்பாத்தி கல்லியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முட்கள் இருக்கும். இந்த முட்கள்லாம் யாரு? தண்டா, வேரா, இலையா? இலை. சப்பாத்தி கல்லியில இலை என்ன இருக்கு? முட்களா மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இலையோட வேலையை செய்யறது யாரு? தண்டு. தண்டு தான் இந்த மாதிரி இலை மாறி மாறி தட்டையா இருக்கு, ஃபில்லோக்லேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுல அந்த முட்கள் அந்த தாவரத்துக்கு பாதுகாப்பை தருது. அது மட்டும் இல்ல, சில வேதிப்பொருட்களை தாவரங்கள் உருவாக்குது. அப்படி உருவாக்குற வேதிப்பொருட்கள் அதை சாப்பிடக்கூடிய பிரிடேட்டரை நோய்வாய்ப்படுத்தக்கூடியதா இருக்கு, அல்லது உணவு செரிமானத்தை தடுக்கக்கூடியதா, தன்னை சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்கள்ல உணவு செரிமானத்தை பாதிக்குது, இனப்பெருக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு, அல்லது அந்த உயிரினத்தையே கொல்லும் தன்மையுடையதா இருக்கு. இப்படி சில வேதிப்பொருட்களை சுரந்து அது தன்னை பாதுகாத்துக்குது. என்ன மாதிரி வேதிப்பொருட்கள்? நிக்கோட்டின், நிக்கோட்டியானா டொபாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை செடியில நிக்கோட்டின் அப்படிங்கிற ஆல்கலாய்டை உருவாக்குது. காஃபின், காஃபின் அப்படிங்கிறது காஃபியா அரபிகா தாவரத்துல காஃபின் ஆல்கலாய்டு இருக்கு. குயினைன், சின்கோனா ஆஃபிசினாலிஸ் தாவரத்துல குயினைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்கு. அது எதுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? மலேரியாவுக்கு அதை மருந்தா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிக்கோட்டின், காஃபின், குயினைன் இதெல்லாம் ஆல்கலாய்டுகள் இருக்கிறதுனால மேய்ச்சல் விலங்குகள்கிட்ட இருந்து அந்த தாவரங்கள் தன்னை தற்காத்துக்குது. அதே போல கலோட்ராபிஸ், கலோட்ராபிஸ் அப்படிங்கிறது என்ன? எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடியை போய் எந்த ஆடு மாடாவது மேயுமா? பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் தீண்டாது. ஏன்? அதுல பாத்தீங்கன்னா இதயத்தை பாதிக்கக்கூடிய கிளைகோசைடுகள், கார்டியாக் கிளைகோசைடுகளை அது உருவாக்குது. இதயத்தை பாதிக்கிற தன்மை இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி பால் சுரக்கும். அது அந்த மனமும் வந்து தாவர உண்ணிகளுக்கு பிடிக்காது. அப்ப கலோட்ராபிஸ் தாவரத்துக்கிட்ட கிட்ட கூட போகாது. மாணவர்களே, இந்த மாதிரி பிரிடேஷன் அப்படின்னா என்ன, எப்படி தாவரங்களும் விலங்குகளும் தன்னை தற்காத்துக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப இது சார்ந்து போட்டித் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் எது கொன்று உண்ணும் வாழ்க்கை முறையுடன் இணைக்க முடியாது? கொன்று உண்ணும் வாழ்க்கை பிரிடேஷனோட இணைக்க முடியாது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. இது ஒரு இனத்தின் அழிவுக்கு வழிவகுக்கும். பிரிடேஷன் அதிக அளவுல நடந்தா, வேட்டையாடும் உயிரினங்கள் அதாவது பிரிடேட்டர் அதிகமா இருந்தாலோ அல்லது பிரே அதிகமா இருந்தாலோ அங்க அழிவு தான் ஏற்படும். அப்ப இது சரியாதான் இருக்கு. ஆப்ஷன் பி என்ன? இடைச்செயல் புரியும் இனங்கள் இரண்டும் எதிர்மறையாக பாதிக்கப்படுகின்றன. ரெண்டுமே எதிர்மறையா பாதிக்கப்படுதா? கிடையாது. கொல்லும் உயிரினம் நன்மை அடையுது, அதுக்கு உணவு கிடைக்குது. கொல்லப்பட்ட உயிரினம், பிரே உயிரினம் தான் பாதிக்கப்படுது. அப்ப இந்த ஆப்ஷன் தவறா இருக்கு. சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவது இயற்கையால் அவசியமானது. இந்த பிரிடேஷன் அப்படிங்கிற நிகழ்வு இருக்கிறதுனால தான் சுற்றுச்சூழல் சமநிலை அங்க பேணப்படுகிறது. அப்போ ஆப்ஷன் சியும் சரியாதான் இருக்கு. ஆப்ஷன் டி என்ன? இது ஒரு சமூகத்தில் இனங்களின் பன்முகத்தன்மையை, ஸ்பீசியஸ் டைவர்சிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு பிரிடேஷன் தான் காரணமா இருக்கு. இந்த கூற்றும் சரியா இருக்கு. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்ன? எது கொன்று உண்ணும் வாழ்க்கை முறையுடன் இணைக்க முடியாது? எதை இணைக்க முடியாது? ஆப்ஷன் பி. இதுதான் இங்க சரியா இல்லை, தவறாக இருக்கு. ஏன்னா இடைச்செயல் புரியும் இனங்கள் இரண்டும் எதிர்மறையாகன்னு கொடுத்துருக்குறான். ஒன்று தான் பாதிக்கப்படுது, ஒன்று பயனடைகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளது? எது சரியா டிஃபைன் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஓம்புயிரி உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு உணவை அளிக்கிறது. ஓம்புயிரி அப்படிங்கிறது என்ன? பாராசிட்டிசம், அதாவது ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையில பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடியது எதிலிருந்து உணவை எடுத்துக்குதோ அதுதான் ஓம்புயிரின்னு சொல்லுவோம். அப்போ ஒட்டுண்ணியோடு சேர்த்து தான் நம்ம அங்கே ஓம்புயிரியை சொல்றோம். இந்த இடத்துல இது சரியான டெஃபினிஷன் கிடையாது.
அடுத்த ஆப்ஷன் என்ன? அமன்சாலிசம் என்பது ஒரு சிற்றினம் பயனடைகிறது, மற்றொரு சிற்றினம் பாதிப்படைவதில்லை. ஒரு சிற்றினம் பயனடைகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அமன்சாலிச நிகழ்வுல ஒரு சிற்றினம் பாதிக்கப்படுது, மற்றொரு சிற்றினத்துக்கு பாதிப்போ பயனோ எதுவுமே கிடையாது. அப்ப இதுவும் தவறா இருக்கு. அடுத்த ஆப்ஷன் என்ன? கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை என்பது உணவிற்காக மற்றொரு உயிரியை பிடித்து கொள்ளுதல். உணவுக்காக அடுத்த உயிரினத்தை பிடிச்சு கொண்டு சாப்பிட்றது தான் கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை. இது சரியா டிஃபைன் ஆயிருக்கு. ஆப்ஷன் டி என்ன? ஒட்டுண்ணி என்பது மற்றொரு உயிரியின் உடலுக்குள்ளேயே வாழ்ந்து அதை கொல்லுகிறது. உடலுக்குள்ளேயே எண்டோ பாரசிட்டிசம்னு கொடுத்துருக்காங்க. ஆனா எக்டோ பாரசைட்டும் இருக்கு. அதாவது தாவரங்களோ விலங்குகளோ அதுக்கு வெளிப்புறத்துல இருந்தும் அதுல இருந்து உணவை எடுத்துக்கும். அப்ப இந்த டெஃபினிஷனும் தவறானது. எது சரியா இருக்கு? கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை என்பது உணவிற்காக மற்றொரு உயிரியை பிடித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் இங்க சரியா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. சரியான பொருத்துதலை தேர்ந்தெடு. பை தாவரம், பை தாவரம் பிளாடர் வேர்ட்ஸ். அடுத்தது சூரிய பனித்துளி தாவரம் சன்டியூ பிளான்ஸ். வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம் வீனஸ் ஃப்ளை ட்ராப். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பை தாவரம் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? பிளாடர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், யூட்ரிகுலேரியா. யூட்ரிகுலேரியா தான் பிளாடர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே யூட்ரிகுலேரியா ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் தான் வருது. அப்போ இதுதான் சரியாக இருக்கும். ஆப்ஷன் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். நெப்பந்தஸ் அப்படிங்கிறது என்ன? குடுவை தாவரம், பிக்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பை தாவரம். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் பியும் நெப்பந்தஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வராது. ஆப்ஷன் சி பாருங்க. பை தாவரம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? யூட்ரிகுலேரியா. சூரிய பனித்துளி தாவரம் சன்டியூ பிளான்ட்ஸ்னு யாரை சொல்கிறோம்? ட்ரெசீரா. வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம் வீனஸ் ஃப்ளை ட்ராப்னு யாரை சொல்கிறோம்? டயோனியா. அப்போ இதுதான் இங்கே சரியாக வருது, சரியான வரிசையில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்கும். ஆப்ஷன் டி என்ன? டயோனியா ட்ராப்பா வாண்டா. ட்ராப்பா வாண்டாவெல்லாம் அங்கே வரல. இதுவும் தவறானது. அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் சரி. பை தாவரம்ங்கிறது யூட்ரிகுலேரியாவை குறிக்கும், சூரிய பனித்துளி தாவரம்ங்கிறது ட்ரெசீராவை குறிக்கும், வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம் அப்படிங்கிறது டயோனியாவை குறிக்கும். மாணவர்களே, இதுவரைக்கும் பிரிடேஷன் அப்படின்னா என்ன, அது சூழ்நிலையில எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது சார்ந்து போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களையும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.